பல ஊர்களிலும் பல கிராமங்களிலும் சிலையாக வைத்திருக்கின்றோம். அவருடைய கற்பிதல்கள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொண்டோமா? அப்படி இல்ல. அவர் மகாத்மாவே சொல்கிறார், என்னுடைய லைஃப், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அந்த மெசேஜை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். வன்முறையை அவர் எதிர்த்தவர். சோ அப்ப கடந்த நீங்க எல்லாம் மகாத்மாவினுடைய ஒவ்வொரு சாரத்தையும் வாங்கியிருக்கோன்றீங்க, அந்த வார்த்தைப்படி வாழ்றோன்றீங்க. இல்ல 100% இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 75% அடைய வேண்டும். இவங்க அதுவும் இல்லை. சரி, இதையே பாயிண்டா எடுத்துக்கலாம். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. கல்வி, போராடி பெற்ற கல்வி, அந்த கல்வியினுடைய சுதந்திரம் மகத்துவம் உங்களுக்கு தெரியல அப்படின்றதும், தேச தலைவர்களின் தியாகத்தை பற்றியும் அந்த லைஃப்ல இருந்து நீங்க எதையும் எடுத்துக்கல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, தேசத்தோட வாழ்க்கையிலிருந்து எதுவுமே எடுத்துக்கல. நான் காந்திஜியோட புத்தகத்தை நல்லா படிச்சவன். அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். அதாவது காந்திஜி அப்ப ஆசிரமம் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த ஆசிரமத்துக்கு அவங்களுடைய மருமக வந்திருக்காங்க. அப்ப அங்க 2 நாள் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு அவங்க போகும்போது மகாத்மா காந்தி கேட்கிறாரு, மகாத்மா காந்திட்ட அவங்க மருமகள்கிட்ட கேட்கறாங்க, நீங்க இங்க தங்கிட்டீங்க, பணம் கட்டிட்டு தான் போகணும்னு. அப்ப அந்த ஆசிரமத்தோட உரிமையாளர்கிட்ட காந்திஜி சொல்றாரு, அவங்க ஒண்ணும் என்னுடைய மருமக இல்ல, அவங்க ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க பணம் வாங்கி தான் ஆகணும். இது அவருடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன். இப்ப அவங்க சொன்னாங்க, நீ உண்மையில 2K கிட்ஸ் ஆனா இல்ல ஏமாத்தி எங்கள்கிட்ட வந்து உட்காந்துட்டியா? இல்லைங்க, அவருடைய புத்தகத்தை நான் படிச்சவங்க. இடத்த மாத்தணும் போல இருக்கே. சத்திய சோதனை எல்லாம் முழுசா படிச்சுட்டேன். அவருடைய வரலாறு நல்லா படிச்சிருக்கேங்க. கை தட்டுங்கப்பா. என்னப்பா